ஆர்சி புக்ல 2 ஓனர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துச்சு. 3வது ஓனர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வரும்போது ஆர்சி புக்ல பார்த்தீங்கன்னா 5 ஓனர்னு வந்துருச்சு. அந்த வண்டி லோன் எடுத்து குடுத்தாங்க. இத பேங்க்காரங்களும் செக் பண்ணல, ஆர்டிஓலயும் செக் பண்ண முடியல. 5 ஓனர்னு பிரிண்ட் ஆகி வருது. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 ஓனர மறைச்சுட்டாங்க. அந்த மாரியான ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறாங்க, கஸ்டமர் எடுக்கிறாங்க, சர்வீஸ் வெஹிக்கிள் எடுக்கிறாங்கனாக்கா, அவங்க என்னென்ன விஷயங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்கும்? இப்ப பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்குது. டெல்லி கார்ன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்கல்ல. டெல்லி கார் வாங்கலாம், டெல்லி கார் வாங்கலாம்ங்கிறாங்க. ஆனா ₹6,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, ₹24,00,000 காரே ₹6,00,000 ₹7,00,000 வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு. அந்த டெல்லி கார் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு நீங்க. நான் வந்து செகண்ட் வெஹிக்கிள் எடுத்துட்டேன் நானு. ஓகேவா? என்னோட பாசிட்டிவ் சைடு நீங்க என்ன பார்க்குறீங்க நீங்க? இப்ப என்ன பட்ஜெட்ல அவங்க வந்து செகண்ட் வெஹிக்கிள் எடுத்தா ஒரு நார்மலா இருக்கும்? இப்ப நான் ஒரு விஷயம் நினைப்பேன். ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல்ங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் எடுத்துக்கிறோம் நம்ம இன்னைக்கு. அதாவது நெறைய பேர் வந்து செகண்ட் சைக்கிள் வாங்கலாமா, வேணாமா யோசிக்கிறாங்க. அப்படி செகண்ட் சைக்கிள் வாங்குனாக்க, அதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஓகேவா? அதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு? என்ன நெகட்டிவ் இருக்கு? ஓகே. இது போல எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காப்ல மிஸ்டர் வீல்ஸ் ஆர் டீல்ஸ் ராஜேஷ். வணக்கம், ஓகே. வணக்கம். இவர் மிஸ்டர் ராஜேஷ் வீல்ஸ் ஆர் டீல்ஸ் சேனல் இருக்கு. நீங்க செகண்ட் சைக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, சாரோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க நீங்க. சாரோட கான்டாக்ட் நம்பர் அதுல இருக்கு உங்களுக்கு. நான் கான்டாக்ட் தரேன் உங்களுக்கு. வெல்கம் ராஜேஷ். வணக்கம்ண்ணா. செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ல வந்து வாங்கலாமா, வேணாமா? அப்படி சரி. வாங்குறதா இருந்தாக்க, என்ன பட்ஜெட்ல வாங்குனா கரெக்ட்டா இருக்கும்? இது போல ஓகே. விஷயங்கள் தான் பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. ராஜேஷ், எனக்கு நெறைய கால்ஸ் வரும் ராஜேஷ் எனக்கு. சார் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வேணும் சார் எனக்கு. என் பட்ஜெட் ₹2,00,000 பட்ஜெட் எனக்கு. அதுல நல்ல காரா வேணும் சார் எனக்கு அப்படின்னுவாங்க. எனக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது என்னால. சரியா? இப்ப அதெல்லாம் வந்து எப்படி வீட்டுக்கு போய் சொல்றது நம்ம கஸ்டமருக்கு? ஏன்னா ₹2,00,000 பட்ஜெட்ல வந்துட்டு, ஒரு நல்ல கார் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு 1000த்துல ஒரு கார் தான் கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? கண்டிப்பா. ஆனா ₹2,00,000 கொஞ்சம் தேடுனா கிடைக்குங்க. 2,00,000க்கு மேல தான். 2,00,000க்கு கீழன்றது இல்ல. எனக்கு வர கால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ₹50,000லாம் கார் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. இந்த 50,000 பிலோல கேட்டுட்டு இருக்காங்க. 800 அது மாரிலாம். அது மாரிலாம் எடுத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் இருக்காது. ஆ. நம்ம தான் போடுற மாரி இருக்கும். ₹2,00,000க்குள்ள நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா 10 வருஷத்துக்கு பழைய காரா தானே இருக்கும். 10 பெஸ்ட் வருஷத்துக்கு நீங்க எடுக்குறீங்கன்னா அப்படிதான் ₹2,00,000க்குள்ள தான் வேணும். அப்படின்னா பெட்ரோல் போலான்னு. டீசல்ன்றது வந்து ரொம்ப கிலோமீட்டர்ஸ்ல நெறைய ஓனர்ஷிப் டீசல்லாம் எடுக்கும். இப்போதைக்கு மக்கள் பெருசா இல்ல நமக்கு. அதாவது அவங்களுக்கு ₹2,00,000 கார் கிடைச்சா போதும். அது பெட்ரோலோ, ம். டீசலோ அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. ஓகே. அப்படி ₹2,00,000 கார் எடுக்கிறப்ப, அதுல அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அவங்க? ஆனா முக்கியமான கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பா ஜாஸ்தியா தானே ஓடியிருக்கும். கம்மியா ஓடியிருக்க வாய்ப்பு இல்ல. ஓகே. 10 வருஷம் பழைய மாடல்ல தான் இருக்கும். ம். ஆ எஃப்சி முடிய போற 10 வருஷம் நீங்க சொல்றது வந்து கம்மி தான் நெனைக்கிறேன் நானு. கம்மியா தான் சொல்றேன். ஆமா, எஃப்சி முடிய போற ஸ்டேஜ் இல்ல முடிஞ்ச ஸ்டேஜ். ஆமா. அதாவது நீங்க எடுக்கக்கூடிய கார பொறுத்துன. இதே நீங்க வந்து ஒரு குவிட் ஆல்டோ அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு 2013, 14, 15ன்ற மாரி கிடைக்குங்க. இல்ல எனக்கு ஷிஃப்ட் வேணும். ஆலையா நான் வந்து கொஞ்சம் பெரிய வண்டியா எக்ஸ்யூவி மாரி எர்டிகா பார்க்குறேன். அது மாரி பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது Xylo அது மாரிலாம் பேப்பர்ஸ் முடிஞ்ச வெஹிக்கிள்ஸ் தானே ₹2,00,000க்குள்ள கிடைக்கும். ₹2,00,000 கிடைக்கும் உங்களுக்கு. அப்படிங்கும்போது ரஸ்ட் இஷ்யூ அது மாரி நெறைய விஷயங்கள ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வாங்குற மாரி இருக்கும். ராஜேஷ் இப்ப செகண்ட் சைக்கிள் வந்து யாருக்கு சூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையர் என்ன பண்ணுவாங்கனாக்க, ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அவங்கள்ட்ட வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி ஓகே நம்ம செகண்ட் சைக்கிள் போயிடலாம்னு நினைப்பாங்க அவங்க. ஓகேங்களா? அப்படிங்கிற பட்சத்தில வந்து அவங்க என்ன ஒரு பட்ஜெட் வச்சுட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்கலாம் அவங்க. அப்படி வாங்குனா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க? ஆனா, ஆ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு என்ன, நீங்க இப்ப வந்து 2,00,000 2.5 லேக்ஸ் டூ ம். 5 லேக்ஸ் பட்ஜெட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. கார முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப 2.5 தான் உங்க பட்ஜெட்னா 800 ஆல்டோ அந்த மாரி வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட்டா எடுக்கலாம். ஓகே. 5 லேக்ஸ் பட்ஜெட் வச்சிருக்கீங்கன்னா ஒரு ஷிஃப்ட், i10, i20 அந்த மாரி போகணும். நீங்க 5 லேக்ஸ் அதாவது 2.5 லேக்ஸ வச்சுக்கிட்டு 5 லேக்ஸ் உள்ள கேட்டகரில வெஹிக்கிள பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசா இருக்குங்க. புரியுது. அப்போ நீங்க ஒரு மிட் ரேஞ்சா பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு 4,500,000 5,00,000 வச்சுக்கலாம்னா, ஒரு லேட்டஸ்ட்டா ஒரு 2019 அந்த ரேஞ்ச்ல உள்ள வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துடலாம். ஆமா. ஓகே. வேவர்ஸ் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இன்கேஸ் நீங்க வந்து ஒரு 5,00,000 பட்ஜெட் வச்சிருக்கீங்க, இல்ல 6,00,000 பட்ஜெட் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா, நீ ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருக்கீங்க. அதாவது நீங்க போய் புது கார் எடுக்க போறீங்க அப்படின்னாக்கா, உங்களால ஹேட்ச்பேக் தவிர வேற எந்த காரும் போக முடியாதுங்க. அதுவே நீங்க செகண்ட் சைக்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு செடான் வெஹிக்கிள் எடுக்கலாம், ஒரு எஸ்யூவி எடுக்கலாம். வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்கு அது? எடுக்கலாம்ண்ணா. எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிபெண்ட்ஸ் அந்த வருஷம் மட்டும் குறையுமே தவிர, ஆமா. மத்தபடி நம்ம எடுக்கலாம். நீங்க எக்ஸ்யூவி 500 எடுக்கலாம் அந்த பட்ஜெட்ல. ஆ எடுக்கலாம். அந்த அந்த கேட்டகரி ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆமா. எடுக்கலாம். 2015 பொலிரோ, அந்த மாரி டியூவி, வாட்டர் பேபி. டிவி 7 சீட்டர் அந்த ஆமா. கேட்டகரி ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எடுக்கலாம். ஓகே. சரிங்க. இப்ப நான் 5,00,000 பட்ஜெட்ல நான் வந்து செகண்ட் சைக்கிள் எடுத்துட்டேன் நானு. ஓகேவா? என்னோட பாசிட்டிவ் சைடு நீங்க என்ன பார்க்குறீங்க நீங்க? செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ல பாசிட்டிவ் சைடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ரோட் டாக்ஸ் கட்டுவோம் தெரியுங்களா? ஆமா.
அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு டிப்ரிசியேஷன் ஆகுங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இன்சூரன்ஸ்ங்க. ஸோ ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ கூட இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க. இப்போ செகண்ட்ஸ் வண்டின்றபோது ஒரு பேசிக்கான இன்சூரன்ஸ் போட்டா போதும். போதும். ஆ ஏன்னா எல்லா பார்ட்ஸும் அதாவது எல்லா பார்ட்ஸுக்குமே இந்த வந்து இதுல பிளஸும் இருக்கு, மைனஸும் எஸ், இருக்குங்க. எஸ், எஸ், எஸ். எல்லா பார்ட்ஸுக்குமே வாரண்டின்றது இஷ்யூ முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து நெறைய இன்சூரன்ஸ் அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு தகுந்த மாரி இன்சூரன்ஸ் குறைச்சுக்கலாம். ஓகே. அதுலலாம் நமக்கு பிளஸ்ங்க. ஓகே. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு புது வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் இயர் போடுறப்ப பார்த்தீங்கன்னா, கூட இருக்கும். அப்படியே போக போக கம்மியாகும் உங்களுக்கு. கம்மியாகும். நீங்க செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் எடுக்கிறப்ப ரொம்ப கம்மியாயிடும் சொல்றாப்ல. அதே போல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லைஃப் டாக்ஸ் அப்படிங்கிற விஷயம் கிடையாது உங்களுக்கு. ரோட் ஆமா. டாக்ஸ் கிடையாது. ரோட் டாக்ஸ் வந்து கட்டிப்பாங்க. ரோட் டாக்ஸ் தேவையில்ல உங்களுக்கு. இதுல பிக்கஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரண்டிங்க. ஆமாங்க. ஓகே. ஏன்னா இப்ப வண்டியோட புது வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு 3 வருஷம் வாரண்டி, இல்ல 5 வருஷம் வாரண்டி குடுத்துருப்பாங்க சில வெஹிக்கிள்ல. குடுக்கலாம் தெரியல எனக்கு. மினிமம் ஒரு 3 வருஷம் குடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அந்த வாரண்டிய நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அப்படிதானே உங்களுக்கு? ஆமாண்ணே. 5 இயர்ஸ்ன்றது இப்போ மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் 3 to 5 இயர்ஸ்ன்றது வாரண்டி குடுக்குறாங்க. அந்த வாரண்டி பீரியட் தாண்டி தான் நம்ம வெஹிக்கிள்ஸ் வரும். ஓகே. அப்படின்றபோது மேஜரா பெருசா கம்ப்ளைண்ட் வராதுண்ணா. அப்படி வர வர வாய்ப்பு கம்மி. அது வந்து நம்ம எடுக்கிற வண்டிய பொறுத்துண்ணா. அதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஓனர பொறுத்து அந்த வெஹிக்கிள் என்ன கண்டிஷன்ல கரெக்ட். இருக்குன்றது மாறும்ண்ணா. இப்ப பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்குது. டெல்லி கார்ன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்கல்ல. டெல்லி கார் வாங்கலாம், டெல்லி கார் வாங்கலாம்ங்கறாங்க. ஆனா ரூ. 6,00,000 வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 24,00,000 காரே ரூ. 6,00,000 7,00,000 வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு. அந்த டெல்லி கார் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு நீங்க. ஆனா எனக்கு வந்து டெல்லி கார்ஸ்ல பெருசா உடன்பாடு கிடையாதுண்ணே. ஓகே. ஏன்னா அதுல வந்து இப்பதான் ஓரளவுக்கு ஒரு சில பேர் வந்து டிரான்ஸ்பரண்டா வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆகுறத போடுறாங்க. ஒரு ஒரு 6 மந்த்ஸ் பேக் யாருமே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸ் ஒர்க்க கிளியரா போடுறதில்ல. இப்ப நானும் ஒரு 2, 3 இன்ஸ்டாகிராம் சேனல் பார்க்குறேன். போடுறாங்க. ஆனா இருந்தாலும் எனக்கு என்னன்னா, நான் இங்க பிசினஸ் பண்றேன்றதுக்காக சொல்லலண்ணா. நானும் ஒரு யூடியூபர் தான். நானும் டிரான்ஸ்பரண்ட் ரிவ்யூ தான் குடுத்துட்டு இருக்கேனே தவிர, நான் வண்டி நெறைய எடுத்துலாம் சேல் பண்றது கிடையாது. ஆனா எனக்கு என்னன்னா, ஒரு ரூ. 5,00,000 போய் அங்க ஒரு ரூ. 3,00,000 ஒரு கார் எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே XUV500 3, 4,00,000 கிடைக்குது. அதே XUV500 இங்க ரூ. 5,00,000 கிடைக்குதுண்ணே. ரூ. 2,00,000 டிஃபரன்ஸ்ண்ணே கண்டிப்பா இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க ரூ. 1,50,000 செலவு பண்ற மாரி இருக்கும். ஓஹோ! ஓ! அந்த ஓகே. டாக்ஸ் ஆகட்டும், டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் ஆகட்டும், எல்லாமே சேர்த்து இங்க நீங்க வரும்போது, டெல்லி கார்ஸ்க்கும், தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுக்கும் உங்களுக்கு வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50லேருந்து ஒரு ரூ. 1,00,000 நம்ம ஊரு வண்டி கூட இருக்குண்ணா. ஓகே. அப்படி கூட குடுத்து நம்ம எடுக்கிறது அப்படி நான் கம்மியா தானே எடுக்கிறேன் எனக்கு லாபம்னு சொன்னீங்கன்னா, நீங்க விப்பீங்கல்ல. நீங்க 2வது ஓனர்ண்ணே. நீங்க 3வது ஒரு ஓனருக்கு விக்கும்போது, இப்ப இங்க வாங்குற 2வது ஓனர் கார நீங்க விக்கும்போது ஒரு ரூ. 1,00,000 டிப்ரிசியேஷன் ஆகுதுன்னா, அவன் என்ன யோசிப்பான்? நீ 3,00,000க்கு தானே வாங்குன. ம். எனக்கு உன் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் தேவை கிடையாது. யாரா இருந்தாலும். ஆமா. நானா இருந்தாலும் அதான் யோசிப்பேன். ஆமா. நீங்க அங்க 3,00,000 தான் வாங்குனீங்க. அப்ப எனக்கு 2,00,000க்கு குடுங்க அப்படின்றபோது உங்களுக்கு ரொம்ப பெரிய நீங்க அதே தானே இப்ப புது வண்டி எடுத்து புது வண்டிய விக்கும்போது எப்படி அந்த டாக்ஸ் டிப்ரிசியேஷன் ஆகி வருதோ, ஆமா. இதே தான் டெல்லி கார் எடுத்து நீங்க திருப்பி குடுக்கும்போதும் டிப்ரிசியேஷன் ஆகும். ஓ! அப்போ உங்களுக்கு வந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த 1,00,000 1.5 லேக்ஸ் அதுன்றது கண்டிப்பா அடி வாங்கிடும். லாஸ் ஆகும். அதே மாரி அங்க நெறைய கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கும். நெறைய கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்காது. பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல ரன் ஆயிருக்கும். நெறைய தடவ இன்ஜின் ஆன்லயே ஸ்கிராச்சஸ். ஓடி ஓகே. இருக்கும். ஓகே. ஸ்கிராச்சஸ் எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி குடுத்துடுறாங்கண்ணா. அதெல்லாம் டிரான்ஸ்பரண்டா ஓகே. பண்ணிடுறாங்க. கிலோமீட்டர்ஸ் கம்மியா ஓடி இருக்குன்றது தான் நம்ம மக்களோட பெரிய இது பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஓகே. அதுல என்னன்னா, அங்க ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்திண்ணா. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வண்டி யாரும் டெல்லி கார்ஸ்ல சேல் பண்ண மாட்டாங்க. ஓ! அது அங்கேயே இருக்கும். ஓகே. பெரிய கார் இருக்கு பார்த்தீங்களா, அது நெறைய அவங்களால ஓட்டவும் முடியாது. ரொம்ப இடத்துக்கு முடியாது. ஆனா ஒரு இடத்துக்கு போய் ஒரு டிராஃபிக்ல மாட்டுனாங்கன்னா, 3 to 4 ஹவர்ஸ் நீங்க டெல்லிலாம் போயிருப்பீங்க. உங்களுக்கே தெரியும். அந்த ஆட்டோ தான் நம்ம அங்க பிரிஃபர் ஆமா, பண்ணுவோமே ஆமா. தவிர, கார் எடுத்து சுத்த மாட்டோம். பம்பர் டு பம்பர் நீங்க 3 ஹவர்ஸ் கார் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ரோட்ல ஓடுனாலும், இன்ஜின் ஐடியலா ஓடுனாலும், இன்ஜினோட தேய்மானம்ன்றது ஒண்ணு தானே. ஓகே. அப்படின்றபோது கிலோமீட்டர்ஸ் கம்மியா இருக்குன்ற யோசிப்பாங்க. ஆனா இன்ஜின் எவ்வளவு தேய்மானம் ஆயிருக்குன்றத யாரும் பார்க்கறது பார்க்கறது. இல்ல. ஸோ அது பார்த்து எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. சரி, இப்போ உங்களோட ஆங்கிள்ல சொல்லுங்க நீங்க இப்ப. ஒரு வெஹிக்கிள் எடுக்குறாங்க, கஸ்டமர் எடுக்குறாங்க, சர்வீஸ் எடுக்குறாங்கனாக்கா, அவங்க என்னென்ன விஷயங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்கும்? ஆ நான் 2ஆ பிரிச்சுக்கலாம்ண்ணா. ஓகே. ஒண்ணு வந்து பேப்பர்ஸ்ண்ணா. ஓகே. பேப்பர் கரெக்ட்டா இருக்கான்றத நம்ம செக் பண்ணணும்ண்ணா. அது என்ன கரெக்ட்டா இருக்கான்றதுன்னா, ஆர்சி புக்ல அவங்க சொன்ன மாரியான ஓனர்ஷிப் கரெக்ட்டா இருக்கா? அதே மாரி ஹைபாத்திகேஷன்றது கிளியர் பண்ணியிருக்காங்களா? ஹைபாத்திகேஷன்ற ஒரு காலம் இருக்கும். ஸோ அந்த காலம்ல வந்து ஏதாவது பேங்க் பேர் இருக்கா? ஃபினான்ஸ் நேம் இருக்கா?
அதை கிளியர் பண்ணியிருக்காங்களான்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்னாடி வந்து பேப்பர்ஸ்ல இருக்கும் எங்களுக்கு ஆர்சி புக்லாம். ஆமாண்ணே. ஓகே. இப்ப கார்ட்ல வந்துருச்சு. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க போய் எப்படி வந்து அதாவது பேப்பர்னா கூட நம்ம பார்த்துடலாம் நம்ப. ஆமாண்ணே. ஓகே. இப்ப கார்டுங்கிற பட்சத்துல வந்து எப்படி நம்ம வந்து ஆனா நமக்கு லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப்ன்றது தெளிவா மென்ஷன் ஆமா. ஆயிருக்கும். ஓகே. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, பேக் சைட்லயும் இந்த கார்னர்ல பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. நான் கார்டா ஹைபாத்திகேஷன் இருந்தாலும். கார்டா இருந்தாலும் போட்டிருப்பாங்க. ஓகே. ஆ என்ஓசி குடுத்து அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த இன்னொரு கார்டு வரும். அதுல வந்து அந்த ஃபினான்ஷியல் நேம ரிமூவ் பண்ணி வருங்க. ஓகே. ஆ அதே மாரி இப்ப ஃபினான்ஷியல்ல இருக்கு. நான் கார் வச்சிருக்கேன். நீங்க எடுக்குறீங்க. என் கார் வந்து HDFC பேங்க்லயோ வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒரு பேங்க்ல ஃபினான்ஷியல் இருக்குன்னா, நான் என்ஓசி உங்களுக்கு குடுக்கணும். ஆமா. அந்த என்ஓசியும் பார்த்தீங்கன்னா, 90 டேஸ் தானே வேலிடிட்டி. நீங்க ஓ! கார வாங்குறீங்கன்னா, அப்போ ஒரு என்ஓசியா நான் ஃப்ரெஷ்ஷா எடுத்து குடுக்கணும். ஓகே. இல்ல 90 டேஸ்க்குள்ள இருக்கணும். நீங்க 90 டேஸ்க்குள்ள கொண்டு போய் அத வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆர்டிஓ ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். 90 டேஸ் தாண்டிடுச்சுன்னா, அந்த என்ஓசி வேலிட் கிடையாதுங்க. திரும்பி அப்ளை சம்டைம்ஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நீங்க கார் வாங்கியிருக்கீங்க. 3 வருஷம் லோன் போட்டிருக்கீங்க. 3 வருஷம் கழிச்சு என்ஓசி வந்துரும். அத போய் யாரும் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அது ஆமா தெரிய மாட்டேங்குது அத மக்களுக்கு. அத என்ன பண்ணிடுவாங்க, அந்த என்ஓசி பேப்பர மட்டும் பத்திரமா வச்சுட்டு, ஒரு 5 வருஷம் கழிச்சு விப்பாங்க பாருங்க. 2 வருஷம் பழைய என்ஓசியா இருக்கும். அப்ப நீங்க வந்து புது என்ஓசி அப்ளை பண்ணி குடுக்கணும். இல்லன்னா வாங்குறவங்க அத கேட்டு வாங்கிக்கணும். ஏன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தான் ஃப்ரீயா வரும். 2வது தடவ வரும்போது டிபெண்ட்ஸ் பேங்க பொறுத்து 1000 to 2000 ஓகே. வியூவர்ஸ் இது வந்து நல்லா வரும். நோட் பண்ணிக்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. ஓகேங்களா? 2000, 3000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேங்க் அண்ட் ஃபினான்ஸ பொறுத்து. அது வந்து நம்ம மேஜரா வேணும்னு. ஓகே. அப்புறம் இன்சூரன்ஸ் இருக்கா? அத செக் பண்ணிக்கலாம். ஆக்சிடென்டல் டேமேஜ் இருக்கான்றத வந்து நம்ம கண்ல பார்த்தும் செக் பண்ற மாரி இருக்கும். ஆக்சிடென்டல் ஹிஸ்டரி இருக்கான்றதையும் செக் பண்ற மாரி இருக்கும். சரி. ஓகே. இப்ப பாடிய பொறுத்தவரைக்கும் வண்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெளியில அவுட்லுக் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப அவுட்லுக்க வச்சு நம்பி சில பேர் ஏமாந்துடுறாங்க. அப்படி பட்சத்துல எப்படி அவங்களால இது பண்ண முடியும்? அதானே. அவுட்லுக்ல பெயிண்ட் பண்ணி மேட்ச் பண்ணிடலாம்ண்ணா. ஓகே. அப்புறம் இன்ஜின ஸ்டார்ட் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும்ண்ணா. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்டா, இல்ல ரொம்ப க்ளோஸா இருக்க மெக்கானிக்க வச்சு செக் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே நல்லதுண்ணே. ஓகே. ஆ அது இல்ல அப்டின்னா, அந்த நம்ம ஆயில் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு? எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஏதாவது வருதா? அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம்ண்ணா. ஒரு சில நாய்ஸ் வரும்ண்ணா கண்டிப்பா. பெல்ட் அந்த மாரிலாம் தேய்மான பொருள்லாம் இருக்கும். பட் மேஜரான கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்றத வந்து நம்ம ஆமா. செக் ஏன்னா பண்ணி பார்த்து தான் ஃபுல் எடுக்கணும். வந்து இதா வந்துரக்கூடாது ஆமா. ஃபுல் வரப்போகுது. நம்ம வந்து ஷோரூம்லேருந்து வெஹிக்கிள் ஆமா. பர்ச்சேஸ் பண்ணல. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கலாம். இல்ல ஹார்டா இருக்கலாம். ஆ இந்த இன்ஜின் பெல்ட்ன்றது சில தேய்மானம், இல்ல சத்தம் வரதெல்லாம் இருக்கும். அத தாண்டி உங்களுக்கு வந்து ஏசி கம்ப்ரஸரோ, அது மாரி விஷயங்கள் ஒர்க் ஆகல அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம செக் பண்ணணும்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆ ஏசின்ற சொன்னனால சொல்றேன். சம்டைம்ஸ் வந்து சார் கூலிங் மட்டும் கம்மியா வருது. கேஸ் ஃபில் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. இது கரெக்ட். மேஜரா நடக்குங்க. ஆமா. ஆ அந்த மாரி வெஹிக்கிள்ஸ நம்ம வந்து ஒரு ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் குடுத்து பார்க்கலாம்னா, கேஸ் ஃபில் பண்றது ஒரு ரூ. 1000க்குள்ள வரும்னா, மேபி அது கம்ப்ரஸரே போயிருந்துச்சுன்னா, நீங்க தேவையில்லாம ஒவ்வொரு வெஹிக்கிள் 5000லேருந்து 20,000 வரைக்கும் நெறைய நம்ம பேர் நான் சார்ஜ் கேள்விப்பட்டிருக்கேன். பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட் இது. ஏன்னா நெறைய பேர் ஏன்னா வந்துட்டு சில இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சார் ஒண்ணும் இல்ல சார் கேஸ் மட்டும் ஃபில் பண்ணா போதும் உங்களுக்குங்குவாங்க. சரி நம்மளும் அதான் நெனச்சுக்குவோம் நம்ப. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில வெஹிக்கிள்ல வந்து எத்தன வாட்டி கேஸ் ஃபில் பண்ணாலும் கேஸ் நிக்காது. ஆமா. கேஸ் லீக்கேஜ் அந்த லீக்கேஜ் ஆயிடும் டியூப்ல உங்களுக்கு. ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். இல்ல கம்ப்ரஸர்ல ப்ராப்ளமா இருக்கலாம். டியூப்ல இஷ்யூ இருந்தாலும், ஃபுல் பேனலையும் கழட்டி நம்ம டேஷ்போர்டே கழட்டி அந்த லைன் எல்லாம் செக் பண்ற மாரி இருக்கும். அது ஒரு பெரிய செலவுல தான் கொண்டு போய் இழுத்துடும். அதனால கேஸ் கூலிங் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கன்னா, பக்கத்துல இருக்க ஒரு ஒர்க் ஷாப்ல போயிட்டு அந்த பிரஷர் கேஜ் வச்சு செக் பண்ணுவாங்க. அப்படின்னும்போது கேஸ் தான் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஒரு ரூ. 1500 ரூ. 2000க்குள்ள வரும்னா, அது மேஜரா வேற எதுவும் ப்ராப்ளமா இல்லாம இருக்கிற மாரி ஓகே. செக் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொரு விஷயம் வியூவர்ஸ், இப்ப நீங்க வந்து ஒரு வெஹிக்கிள பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னாக்க, இன்கேஸ் நீங்க புது வெஹிக்கிள் போறீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு லோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஒரு 10% தான் வந்து வாய்ப்பு இல்லாம போகும் உங்களுக்கு. இதுவே நீங்க செகண்ட்ஸ் வெஹிக்கிள் போறீங்கங்கிற பட்சத்தில உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்கு தெரியுமா உங்களுக்கு? செகண்ட்ஸ் வெஹிக்கிள்னாக்கா அவங்க லோன் தரதே ரொம்ப கஷ்டம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு 4 வருஷம் வெஹிக்கிள்க்கு அதாவது இப்போ வந்து ஒரு இப்ப 2026 வச்சுக்கங்களேன். ஒரு 2022 வெஹிக்கிள்னா தான் லோன் தருவாங்க. அப்படி தானே தருவாங்க உங்களுக்கு. ஒரு ஆ 4 வருஷம் வெஹிக்கிளா 10 வருஷம் வெஹிக்கிளா சார்? ஆ தெரியாம சொல்றேன். இது வந்து எப்படின்னானா, நம்ம வந்து 10 இயர்ஸ்க்கு 10 உள்ள டேஸ் லோன் குடுத்துருவாங்க. வெஹிக்கிள்ஸ்க்கு லோன் குடுப்பாங்க. 10 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். 10 டேஸ் உள்ள இருக்கணும். ஆமா. அது தாண்டி போனா 2016 இப்ப நீங்க லோன் பண்ணணும்னா 2016, 17க்கு மேல உள்ள வண்டிகளுக்கு மட்டும் தான் லோன் லோன் பண்ண குடுப்பாங்க. அது முடியும். தாண்டுனா லோன் தரமாட்டாங்க. அப்படி ஒரு அதுக்கு விஷயம் அது இருக்கு கீழ உங்களுக்கு. இருக்க வண்டிகளுக்கு தரமாட்டாங்க. ஓகே. அது ஒரு விஷயம் இருக்குங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க நார்மலா புது கார் எடுக்கிறதுக்கும், செகண்ட்ஸ் கார் எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது டபுள் மடங்கா வரும் வரும் உங்களுக்கு அது. அது உண்ம தானே உங்களுக்கு? கண்டிப்பா நீங்க இப்போ நார்மல் வெஹிக்கிள் இப்போ புது வண்டி எடுக்குறீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து 90 to 95% வரைக்கும் லோன் எலிஜிபிள் பண்ணி குடுப்பாங்கண்ணா. ஓகே.
யூஸ்டு வெஹிக்கிள்லையுமே 90% பண்ணலாம். அது அந்த வண்டிகளை பொறுத்து. ஓகே. ஆனா இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து புது வண்டியை காட்டிலும் யூஸ்டு வெஹிக்கிளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கூட தான். கூட தான் அது. கம்மின்றதுலாம் கிடையாது. ஓகே. நீங்க வந்து ஒரு செகண்ட் சைக்கிள் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு ரெடி கேஷா வாங்குறதா பிளான் பண்ணுங்க நீங்க தயவு செஞ்சு. ஏன் அப்படின்னாக்கா, ரெடி கேஷா வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா, போர்டரே இல்லைங்க உங்களுக்கு அது. இதுவே நீங்க லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூ. 5,00,000க்கு செகண்ட் சைக்கிள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா, லோன் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு குறைஞ்சது ஒரு 4,00,000 லோன் போடுவீங்க. 4,00,000 லோன் போட்டீங்கன்னாக்கா, வட்டி கிட்டி சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அதுவே ஒரு 7,00,000 8,00,000 வந்துரும் உங்களுக்கு. அப்ப நீங்க புது வெஹிக்கிளே போலாங்க தான் ஐடியா உங்களுக்கு. சரியா? நீங்க செகண்ட் சைக்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, ரெடி கேஷா எடுங்க. அது கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்ப கடைசியா சொல்லுங்க நீங்க எனக்கு. செகண்ட் சைக்கிள் வாங்குனா நான் என்னென்ன பார்க்கணும்? ஓகேங்களா? செகண்ட் சைக்கிள் வாங்குனா பெஸ்ட் தானே? செகண்ட் வெஹிக்கிள் வாங்கினா பெஸ்ட் தானே. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரியான அந்த ரோட் டேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு டிப்ரிசியேஷன் இருக்கும்ண்ணா. ஓகே. அதே மாதிரி என்னன்னா ஃப்ளட்டட் ஐ மீன் ரிஸ்க் சொல்றேன். ரிஸ்க் என்னன்னா நீங்க ஃப்ளட்டட் வெஹிக்கிளான்றத செக் பண்ணி எடுக்கணும்னா ப்ராப்பரா ஒரு மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி எடுங்க. என்னதான் எவ்வளவுதான் நம்ம பார்த்து எடுத்தாலும் தலைவிதின்னு சொல்லுவோம். இது வந்து நானே நிறைய பட்டிருக்கேன். நான் வந்து ரொம்ப நிறைய செக் பண்ணி கஸ்டமருக்கு எடுத்து கொடுப்பேன். புதுசா அதுல வண்டியில ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்பதான் தெரியும். இந்த ஆர்சி புக்லயே நீங்க இந்த ஸ்மார்ட் கார்டை பத்தி சொன்னனால சொல்றேன். எனக்கு ஒரு இன்கேஸ் ஒரு கேஸ் நடந்துச்சு. எனக்கு இல்ல, ஒரு டீலர் ஃப்ரெண்டுக்கு. அவர்கிட்ட பேசும்போது சொன்னாரு, ஆர்சி புக்ல 2 ஓனர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துச்சு. 3வது ஓனர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வரும்போது ஆர்சி புக்ல பாத்தீங்கன்னா 5 ஓனர்னு வந்துருச்சு. அந்த வண்டி லோன் எடுத்து கொடுத்தாங்க. இத பேங்க்காரங்களும் செக் பண்ணல, ஆர்டிஓலையும் செக் பண்ண முடியல. 5 ஓனர்னு பிரிண்ட் ஆகி வருது. அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 ஓனரை மறைச்சிட்டாங்க. அந்த மாதிரியான ஸ்கேம்லாம் வந்து அந்த ஸ்மார்ட் கார்டுல நடக்குதுன்னா அதை நம்ம ரொம்ப இதை எப்படி இதான் வந்து இப்போ அதாவது ஒரு பாமர மக்கள் வாங்குறாங்கன்னா அவங்க எப்படி இது பண்ணிக்கிறது? ஆனா இப்போ வெஹிக்கிள் நம்ம பெஸ்ட் எப்படின்னா, உங்களை எனக்கு தெரியும், நீங்க பக்கத்து வீடு எய்த்த வீடு உங்க ஏரியா, நீங்க கார் வச்சிருக்கீங்க, விற்கணும்னு நினைக்கிறீங்க, அது கொஞ்சம் ரேரு தான். ஆனா அப்படி கிடைச்சிச்சுன்னா நம்பி வாங்கலாம். நீங்க கண்ணுல பார்த்துருப்பீங்க, நீங்க ஓட்டுறதை நான் பார்த்துருப்பேன், நீங்க எப்படி வச்சிருக்கீங்கன்றத பார்த்துருப்பேன், அடிக்கடி பட்டிருந்தாலும் நீங்க என் கூட பேசியிருப்பீங்க, சொல்லியிருப்பீங்க. அப்படி எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. நம்ம ஒரு டீலர் சைடில் போறோம், இல்லை ஒரு ஷோரூம் சைடில் போறோம் அப்படின்னா, ஷோரூம் சைடில் ஓரளவுக்கு அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தானே கொடுப்பாங்க. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் கிடையாதுண்ணா. டீலர் சைடில் போகும்போதும் 90% ஆஃப் டீலர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தராங்க. அந்த வெஹிக்கிள்ஸை சூஸ் பண்றதுல தானே இருக்கு. நீங்க 5 லட்ச ரூபானா என்னை பொறுத்த வரைக்கும் 5 லட்ச ரூபாய்க்கு என்ன வண்டி வருமோ அதுதான் சூஸ் பண்ணணும். எப்பவுமே ஒரு வெஹிக்கிள் மார்க்கெட்ல 10 லட்ச ரூபா போற வெஹிக்கிள் 5 லட்ச ரூபாய்க்கு தரேன், 4 லட்ச ரூபாய்க்கு தரேன்னா தயவுசெய்து அதை நம்புறது வந்து எனக்கும் ட்ரஸ்டபிளா தெரியலண்ணே. ஏன்னா அதுல கம்ப்ளைண்ட் இல்லாம எப்படிண்ணே நீங்க ஓனர்ண்ணே, நீங்க வந்து உங்க வண்டி உங்களுக்கு தெரியும், அந்த மார்க்கெட்டோட விலை 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபான்ட்டு நீங்க எப்படி 4 லட்ச ரூபாய் கொடுப்பீங்க? புரியுது. வெயிட் பண்ணி விற்போம் தானே பார்ப்போம். ஆல்ரெடி அந்த வண்டி 10 லட்ச ரூபா வண்டி, அது 6 லட்ச ரூபாய்க்கு போகுதுன்ற போது நீங்க 4 லட்ச ரூபாய்க்கு அதை கொடுக்கணும். அப்ப அது வந்து கம்ப்ளைண்ட் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் வந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய வீடியோஸ் மார்க்கெட்ல இவ்வளோ ரேஞ்சில் போற காரை நாங்க இவ்வளோக்கு தரோம் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து சில பேர் 1+1 ஆஃபர்லாம் வேற போடுறாங்க வேற. ஆமா, அதெல்லாம் நானும் பார்த்தேன். 1+1 கார் வாங்கினா பைக் ஃப்ரீங்கிறாங்க. அதெல்லாம் எல்லாமே அந்த மேபி அவங்க அதுக்குள்ள அந்த காருக்கான காஸ்ட் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கணும்ண்ணே. நம்ம மார்க்கெட் விலைக்கு ஒரு வண்டி கிடைச்சா அந்த வண்டி நல்லா இருக்கும். ஓகே. அதுலேயும் சில ஸ்கேம் நடக்கும், இல்லைன்னா சொல்லலாம். ஆனால் ரொம்ப அந்த மார்க்கெட் விலையை உடச்சி தராங்கன்னா ஒன்று ஓனர்ஷிப் ஜாஸ்தியாக இருக்கும். கால் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேளுங்க, ரிவ்யூ பண்ணி செக் பண்ணி பாருங்க அந்த வெஹிக்கிளோட வேல்யூ என்ன ஏதுன்றது. முடிஞ்ச வரைக்கும் ஓனர் டு ஓனர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னா, ஓனர் இல்லாமல் நம்ம டீலர்ஷிப்பில் போகும்போது ஒரு சில விஷயங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் லாபம் இல்லாமல் யாரும் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. என்கிட்டே ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா நான் அந்த பொருளுக்கான என்னோட லாபம் வச்சிருப்பேன். ஏன்னா நான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன், இல்லை நான் செலவு பண்ணியிருப்பேன், அதுக்கான லாபம் இருக்கும்னு. அநியாயமா லாபம் வைக்கிறாங்களான்றது மட்டும் பார்த்து எடுக்கிற மாதிரி. இப்போ அப்படி நீங்க ஒரு தெரிஞ்சவங்களுக்குள்ள எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பேப்பர்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு, ஆக்சிடென்டல் ஹிஸ்ட்ரி அது மாதிரி இருந்ததெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். சரி. இதுவே வெளியில் எடுக்கிறீங்கன்ற போது நீங்கள் வந்து எந்த ஆர்டிஓவோன்னு, இப்போ தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் ஆர்டிஓவில் போயிட்டு அந்த நம்பரை கொடுத்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்கன்னா, ஸோ அதை ஃபில் பண்ணி ஆக்சிடென்டல் டேமேஜ் ஃபைன் இருக்கான்றதை செக் பண்ணோன்னே. மேஜராக நம்ம இந்த கான்வர்சேஷனில் ஒரு பெரிய விஷயத்தையே விட்டுட்டோன்னே, ஃபைன். ஓகே, நம்ம எல்லாமே செக் பண்ணிடுவோம். காரில் 15,000 20,000 ஃபைன் இருக்கும்.
ஓகே. ஸோ அந்த விஷயத்தை யாரும் பார்க்கறதே இல்லைண்ணே. எம் பரிவாகனோ இல்லை வாகமன் ஆப்ல போட்டு நம்ம வந்து கார்ல என்ன ஃபைன் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். பிகாஸ் அவங்க சார் சொல்றது புரியுது உங்களுக்கு, ராஜா சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்ன அப்படின்னாக்கா, இப்போ வந்து கார பார்த்துருவோம், ஆர்சி புக்கா பார்த்துருவோம், எல்லாம் ஓகே, எல்லாத்தையும் முடிச்சிருவோம் நம்ப. எ அதாவது அடுத்து அந்த கார வந்து உங்க பேர்ல மாத்த போறீங்க பார்த்தீங்களா? அப்பதான் தெரியும் இந்த காருக்கு எவ்வளோ ஃபைன் இருக்குங்கிறது சில பேருக்கு. ஆமாண்ணே. ஓகேவா? அதனால நீங்க வந்து பிரிகாஷனா என்ன பண்ணுங்கனாக்கா, அந்த வெஹிக்கிள்க்கு எவ்வளோ ஃபைன் இருக்குங்க அப்படிங்கிறத செக் பண்றது ஏகப்பட்ட ஆப்ஸ்லாம் வந்துருச்சுங்க இப்ப. எம் பரிவாகன் தம்பி. எம் பரிவாகன். எம் பரிவாகன் இருக்கு. அதுல போய் அந்த வெஹிக்கிள்க்கு எவ்வளோ இது இருக்கு பாருங்க நீங்க உங்களுக்கு. பார்த்துட்டு அத கஸ்டமர்ட்ட சொல்லி அவர டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லி வாங்கிக்க நீங்க. ஆமா, டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லலாம். இல்ல அவங்களே பே பண்ண சொல்லலாம். அது ஒரு 500, 1000 பிரச்சனை இல்ல. ஆமா. சம்டைம்ஸ் சில காருக்கு 50,000 வரைக்கும்லாம் ஃபைன் இருக்கு. போட்டு வந்துரும். சரி. அந்த மாதிரி ஃபைன் இருக்கும்போது நம்ம வந்து பெரிய தொகைய ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் காசு நல்ல வண்டியா இருக்குன்னு சொல்லி ஒரு 10,000 கூட கொடுத்து எடுப்போம். ஆமாமா. அதுல ஒரு 50,000 ஃபைன் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், லாஸ்ங்க. திருப்பி கண்டிப்பா. உங்களுக்கு விக்கும்போது அந்த அமௌண்ட் போகாது. ஆமா. அப்ப அந்த 50,000ன்றது ஃபர்ஸ்ட் ஓனர் தான் பே பண்ணணும். அப்படின்ற போது அதை கேட்டு அதை டிப்ரிசியேஷன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவங்கள பே பண்ண சொல்லி அதோட பில்ஸ் எல்லாம் வாங்கிக்க சொல்லி சொல்லணும். அதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் டீலிங்காக இருக்கு. நீங்கள் காரை பார்க்கணும், உங்களுக்கு அந்த கார் பிடிச்சிருக்கணும், தென் மெக்கானிக்கை வச்சு ஃபுல்லாக செக் பண்ணுங்க, தென் ஆர்சி புக்கோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பாருங்க, ஃபினான்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க, ஃபைன் அமௌண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஃபினான்ஸ்லேயும் சம்டைம்ஸ் ஃபைன் அமௌண்ட்ஸ் இருக்கணும். ஓ. என்ஓசி இல்லைன்னு சொல்லி என்ஓசி பேப்பர் இல்லை சார், க்ளோஸ்லாம் பண்ணிட்டேன் சார்ன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் 1,50,000 2 லட்ச ரூபா இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, உங்கள் பேருக்கு மாற்ற முடியாது. ஆமா. அப்போ அதுவும் நம்ம செக் பண்ணிக்கணும்னு எல்லாமே செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் போய் நீங்கள் ஏதாவது ஃபைன்ஸ் இருக்கா, சில கேசஸ்லாம் இருக்கும், ஹிடன் ரைடு அது மாதிரி ஏதாவது கேசஸ் இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இருக்காது. இதெல்லாம் வந்து என்னன்னா இது எல்லாமே ப்ராப்ளம். அதெல்லாம் இருக்கான்றது ஒரு தடவை சும்மா லைட்டாக கூட செக் பண்ணிக்கலாம். ஆமா. இதெல்லாம் ஆப்ல பார்த்துடலாம். ஃபைன் நீங்கள் போகும்போது எடுக்கிறீங்க கொள்றீங்கன்ற போது ஒரு டவுட் வந்துருச்சுன்னா இது எல்லாமே செக் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதெல்லாம் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பையர், நம்ம வந்து ஒரு பிடிச்ச ஒரு கார் பார்க்குறோம், நல்ல ரேட்டுக்கு வந்துருச்சுன்றதை பார்க்குறோம். அது என்னதான் இருந்தாலும் அது நமக்கு புது வண்டி. ஆமா. நம்ம அதை ஆசைப்பட்டு தான் வாங்குறோம். அதில் ஏமாந்துடக்கூடாதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம். ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்குங்க. வாங்கினாக்க என்னை பொறுத்த வரைக்கும் அது ரெடி கேஷாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு உங்களுக்கு. பிகாஸ் ரெடி கேஷாக வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வட்டி இல்லை, உங்களுக்கு வட்டி கம்மியாக வட்டி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் லோனில் போனீங்கன்னா டபுள் டைம் வட்டி ஆகும் உங்களுக்கு. அதே போல் செகண்ட் சைக்கிள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரோட் டாக்ஸ் கிடையாது, உங்களுக்கு இன்சூரன்ஸ் விலை கம்மியாகும், இது போல விஷயங்கள் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வாங்குற செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸ்கேம்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. நல்ல வெஹிக்கிளாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுவே நீங்கள் ஓனர் டு ஓனர் வாங்குறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுவே நீங்கள் போய் டீலர் சைடில் வாங்குறீங்க அப்படின்னாக்கா டீலர் சைடோ புரோக்கர் சைடு வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நம்பகமான மெக்கானிக் வச்சு ஒரு வாட்டி வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டீலராக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ நான் தஞ்சாவூரில் இருக்கேன், அவங்க போய் கோயம்புத்தூர்ல போய் வண்டி எடுப்பாங்க, சில பேர் எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் போய் அவங்க போய் திரும்பி கேள்வியில கேட்க முடியாதாங்க. புரியுங்களா உங்களுக்கு? இப்போ தஞ்சாவூர் இருக்கீங்கன்னா தஞ்சாவூர் சரியாக சுற்றி வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட அவங்கள போய் பார்த்தா கேட்கலாம், அது மாதிரி இருக்க முடியும் உங்களுக்கு. ஓகேங்களா? நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நீங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 5 6 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மாருதிலையும் கார் இருக்குது, டாட்டாலையும் கார் இருக்குது, நீங்கள் போய் காரே வாங்கிக்கலாம் நீங்கள். சரியா? இதில் எடுக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு 5 லட்சம் 6 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சிடான் வெஹிக்கிள் இல்லாமல் ஹேட்ச்பேக் இல்லாமல் ஒரு எஸ்யூ வெஹிக்கிளோட போக முடியும் உங்களால். இது எல்லாமே உங்களை பொறுத்தா இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ராஜேஷ், என்னோட வியூவர்ஸ் யாரும் கால் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நல்ல வெஹிக்கிளாக பார்த்து எடுத்து கொடுங்க எதுவாக இருந்தாலும். கண்டிப்பான நம்ம டைரக்ட் கஸ்டமர் வெஹிக்கிள் தான் ஹேண்டில் பண்ணுறோம். நிறைய கார்ஸ் இருக்காது. மேபி நான் நல்ல வெஹிக்கிள்ஸ். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக கஸ்டமர் தான் டீல் பண்ணுறாப்புல. இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என் வெஹிக்கிள் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இவர்கிட்ட கொடுப்பாங்க. ஓகே சொல்லுவாங்க இவர் அது டேரெக்டாக கஸ்டமர்ட்டையும் கான்டாக்ட் பண்ணி விடுவாப்புல. அது போல விஷயங்கள் தான். அவங்களுக்கு தேவையான கமிஷன்ஸ் வச்சு தான் கொடுப்பாங்க எதுவாக இருந்தாலுமே. ஓகேங்களா? உண்மை அதுதான். கமிஷன் வச்சு தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு கான்டாக்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் காசு கடைக்கு பார்த்து எடுத்து கொடுக்குறீங்க. உங்களோட வியூவர்ஸும் கார் சேல் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்கண்ணே. நம்ம நியாயமான, அதாவது நான் வந்து ரொம்ப கம்மியாகவும் எடுத்து கூடையும் விற்க போகிறது கிடையாது. என்ன விலையோ அப்படின்றது பொறுத்து. ஓகே. விலையை நீங்கள் தீர்மானிச்சுக்கங்க. ஓகேங்களா? இவருக்கு என்னமோ அதை செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. போல வேறு எந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அந்த டாபிக் பற்றி பேசுவோம். அதுவே உங்களுடைய விடைபெறுவது உங்கள் பேட்ரிக் மற்றும் ராஜேஷ். நன்றி.